ஒரு வழியா அவன கிச்சன்லேருந்து வெளிய கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவாக்கு டயட் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். லஞ்ச்க்கு வந்து அதான் சைட் டிஷ்ஷா சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் கழுவுறப்பலாம் ஒரு மாரி இருந்தது. பட் இது எனக்கு செகண்ட் டைம் தான். இப்ப பழகிடுச்சு. ஒருவேள உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப இப்படி தான் இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ரா ஸ்கின் தொடுறப்ப தான் ஒரு மாரி இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு புடிச்சவங்களுக்கு பண்றப்ப நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். இந்த வாட்டி ரியலி ஐ அம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஏன் சொல்றேன்னா, ஒரு பாயிண்ட் அப்கிரேட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டேன். இவ்ளோ ஸ்பீடா நான் பண்ணதே கிடையாது. இதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி வச்சுட்டு வேகுறவள நானும் வெளிய வந்துட்டேன். பெல்ட்ட தூக்கிட்டு வந்துட்டான். இவன் எப்படி தெரியுமா 3 கேரக்டர்ஸ் இருக்கும். சாப்பிடுறப்ப நல்லா அம்பி மாதிரி இருப்பான். இதுவே வெளிய போணும், இல்ல யாரோ வீட்டுக்கு வராங்கன்னா அந்நியன் மாரி மாறிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சணும்னு வைங்களேன் ரெமோ மாரி மாறிடுவான். சார்லி, எந்திச்சு வா. சொல்றதெல்லாம் கேட்குறான்ல. அத நான் ஏன்னு அப்புறம் சொல்றேன். சிக்கன் ஒரு வழியா ரெடி ஆயிருச்சு. ஃபைனல் அவுட்புட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் எப்பயுமே செஞ்சேன்னா சார்லிக்கு ஒரு பீஸ் தருவேன். இத நான் 2 பீஸ் அவனுக்கு போட்டேன். இந்த டைம் மட்டும் தான் சொல்ற பேச்சு அப்படியே ஃபுல்லா கேட்பான். மத்த டைம் வந்து காது கேட்காத மாரியே தான் இருப்பான். இதுக்கப்புறம் நானும் தல சீவிட்டு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு மேல போயிருந்தேன். ஜீவாவும் ரெடி ஆயிட்டே இருந்தாங்க பாட்டு கேட்டு. ஃபைனலா லஞ்ச் டைமும் வந்தது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடா என்னன்னா கேட்காமலே அவங்களே நல்லாருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கும் ஹாப்பி. பாய்.